சாமி நீங்களா? உங்களை நான் அன்னைக்கு அந்த கோவில்ல பார்த்தனே. நான் எங்கும் இருப்ப பார்த்து பார்த்து அடி மேல அடி வச்சு உன் வேண்டுதல நிறைவேத்துறேன். ஆனா பார்க்க வேண்டியதை பார்க்காம தவற விட்டுட்டீங்க பெண்ணே. சாமி என்ன சொல்றீங்க? நீ பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு இருக்க. அதுவும் அது சாதாரண பாம்பு இல்ல, விஷப்பாம்பு. சாமி என்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதையும் நானே சொல்வதற்கு நீ எதற்கு? உன்னை எச்சரிக்க மட்டுமே. என்னால் குறிப்புகளை வீணடித்தால் அதற்கான பலனையும் நீயேதான் அனுபவிப்பார். சாமி அப்ப அந்த குறிப்பையாவது என்னன்னு சொல்லுங்க. ஒரு முறை அல்ல, அதை நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். புத்தியை பயன்படுத்தாமல் மறுமுறை கேட்காது. இப்போதாவது விழித்துக்கொள். சாப்பிட்டீங்களா பாட்டி? இல்லையே கண்ணு. ஏன் பாட்டி? கோயில் அன்னதானம் முடிஞ்சு போச்சு, கையில காசு இல்லையே கண்ணு. நீங்க வாங்க, நான் வாங்கி தரேன். என்னடி பாக்குற? அதோ அந்த பாட்டி கூட ஒருத்தவங்க போறாங்கல்ல. யாரு? அந்த ப்ளூ கலர் புடவையா? ஆமாடி, அழகா இருக்காங்கல்ல, செம ஹோம்லியா இருக்காங்கல்ல. சரி வாடி, அவங்கள பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு வந்துடலாம். எங்களையும் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருக்கும்ல. இல்ல வேணாம் வேணாம். ஏண்டி, என்னென்ன ரெடியா இருக்கு? சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் இருக்கு. சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் கொடுங்க. சரிங்கம்மா. அண்ணே 2 சாப்பாடு கொடுங்க, பார்சல். சரிங்க. பாட்டி இதுல சாப்பாடு இருக்கு, வீட்டுல போய் பசிச்சா சாப்பிடுங்க. சரிம்மா, நீ நல்லா இருமா. என்னன்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப அடக்கம் உடக்கம்னு சொன்னீங்களே. இப்படிப்பட்ட பொண்ணை கட்டி வச்சாதான் அவனோட அடாவடித்தனம்லாம் அடங்கும். எல்லாம் ஒரு கணக்கு போட்டுதான் பண்ணியிருக்கேன். அது சரி, இந்த மாதிரி கணக்குல எல்லாம் நீங்க பெரிய புலியாச்சே. நீ என்ன வெண்ணிலா அவளே பாத்துட்டு இருக்க? அது சரி, உன் ரேஞ்சுக்கு அவ போட்டி போட முடியுமா? என்னாச்சு தம்பி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு, அதான் வேற ஒண்ணும் இல்ல.